இப்போ மறுக்காதவன் வந்து இதுக்கு பதில் சொன்னால் மறுக்கிற சரிதாங்கிறாங்க. ஆமாம் சரிதான், 7 நாளில் படைச்சதாக வரும்போது ஏற்றுக்கிற முடியாதுன்னு இது ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க எல்லாருமே. அப்போ நம்ம குரானுக்கு மாற்ற முடியாது ஏதாவது சொன்னோம்னா அது ஹதீஸை மறுக்கிறாங்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸை பாருங்கள். இதை வந்து ஹதீஸை சரியாக இருந்தால் மறுக்காமல் ஏற்றுக்கணுங்கிறாங்களே, அம்புட்டு பேர் மறுக்கிற ஹதீஸ் இது. அறிவிப்பாளர் கரெக்டாக இருந்தால் ஏற்றுக்கணுங்கிறாங்கல்ல, ஏற்றுக்கலாம்னு சொல்கிற அத்தனை குரூப்புமே இந்த ஹதீஸை ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஆனால் அறிவிப்பாளர் கரெக்டாக இருக்குது. இந்த கொள்கையில் நீ இருந்தீங்கன்னா அறிவிப்பாளர் கரெக்டாக இருந்தால் அம்பு டைமில் ஏற்றுக்கிறேன்னு இந்த ஹதீஸை எல்லோரும் மறுப்பார்கள். இப்போ நான் வாசிக்கிற ஹதீஸ் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் என்ன இருக்குன்னு கேட்டால், அதாவது பாருங்களேன் எப்படி வருதுன்னு கேட்டால், இந்த சிகப்பு கலராக உள்ளதெல்லாம் பாருங்கள். ஹலக்கல்லாஹு அஸ்ஸவ ஜல்ல, அல்லாஹ் படைத்தான் துர்பத்தை மண், துராபு மண், பூமி, அதை படைத்தான் யௌம சபுத்தி, சனிக்கிழமை. இந்த பூமியை படைச்சது எப்போ? சனிக்கிழமை. ஹலக்கபிகள் ஜிபால யௌமல் அஹதி, அந்த மலைகளை படைத்தது எப்போ? ஞாயிற்றுக்கிழமை. பூமியை மட்டும் படைச்சு விட்டானா, மலையை படைக்காமல். ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்கிறான்? அல்லாஹ் வந்து மலைகளை படைத்தான். ஓ ஹலக்க ஷஜர யௌமல் இஸ்னைனி, மரங்களை படைத்தான் எப்போ? திங்கக்கிழமைக்கு. ஓ ஹலக்கல் மக்குருக, கெட்ட செயல்களை அல்லாஹ் படைத்தான் யௌம சுலசாயி, செவ்வாய்க்கிழமை. ஓ ஹலக்க நூற, ஒளியை அல்லாஹ் படைத்தான் யௌமல் அர்பியாயி, புதன்கிழமை படைத்தான். ஓ பசபிக தவாப, கால்நடைகளை எல்லாம் அல்லாஹ் படைத்திருக்கிறான் யௌமல் ஹமீசி, வியாழக்கிழமை. ஓ ஹலக்க ஆதமை படைத்தான் பாதல் அசரி, அசருக்கு பிறகு மின் யௌமில் ஜும்மா, ஜும்மாவுடைய அசருக்கு பிறகு படைத்தான். அவர் கடைசி நாளில் படைத்தான்னு சொல்லி, அதாவது வெள்ளிக்கிழமை, சனியிலேருந்து ஆரம்பிக்குது, வெள்ளியில் வந்து முடியுது. சனியில் ஆரம்பித்து வெள்ளியில் முடிஞ்சால் 7 நாளும் நல்லா படைத்ததாக இதில் என்ன செய்யப்படுது சொல்லி காட்டுறத பார்க்குறோம். இந்த ஹதீஸ் வந்து அறிவிக்கிற ஆட்கள்லாம் வந்து அறிவிப்பாளர் நல்லா இருந்தால் முஸ்லீமில் இடம்பெற்று இருக்குது. இந்த ஹதீஸில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இப்னு தைமியான்னு சொல்லுவாங்கள்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்னு தைமியான்னு ஒரு அறிஞரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களான்னா? கேள்விப்படல, பேர் மட்டும் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்னு தைமியாங்கிறவர் யாருன்னு கேட்டால், அவர் பின்னாடி வந்த ஒரு அறிஞர் தான். ஒரு 700 ஹிஜ்ரி 700 கிட்ட என்ன செய்கிறாரு வந்த ஒரு அறிஞர், ஆரம்ப காலத்து அறிஞர் கிடையாது. இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், எல்லா தவறுகளையும், விதத்து மூட நம்பிக்கையெல்லாம் நுழைஞ்சிருக்கும்ல, அனைத்தையும் எதிர்த்து போராடின பெரிய சீர்திருத்தவாதி. சும்மா தலையதில் ஆட்டிக்கிட்டு போகாமல் இந்த மதுகபையெல்லாம் உடைச்சதில் முக்கியமான ஆள் யார்? இப்னு தைமியா. மதுகபை பின்பற்றணும் அப்படி இப்படின்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு ஒரு முன்னோடியை 700 வருஷமாக செஞ்சுக்கிட்டு வந்ததெல்லாம் பார்த்துட்டு, இந்த முத்தலாக்குலாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் உடைச்சவர் தான். எங்கடா முத்தலாக்கு மார்க்கத்தில் எங்கடா இருக்குது, ஏன்டா அப்படி சொல்லிட்டு இருக்கேன்? 700 வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. 700 வருஷமாக இருந்ததை உடைச்சி சொன்னவர் யார்? இவர் தான். இவர் ஒரு பெரிய போராளி. இப்னு தைமியாங்கிறவர் என்ன செய்யுது, வெறுமனை பிரச்சாரம் மட்டும் கிடையாது, அநியாயக்கார ஆட்சியாளர் எடுத்து இராணுவத்தில் சேர்ந்து போர் செஞ்சவர், சிறைச்சாலையிலேயே உயிரை விட்டவர், அப்படியான ஒரு பெரிய தியாகி. இவர் சிந்தனையாளர், சீர்திருத்தவாதி. அவருடைய கொள்கையில் சிலர் மாற்றம் நமக்கு இருக்கும் மனுஷங்கிற முறையில். அவர் செஞ்ச விஷயங்களும் தவறாக இருந்தால் தவறு விட்டுரும், அது ஒரு விஷயம். ஆனால் அவருடைய உழைப்பு, அவருடைய தியாகம் வந்து வரலாற்றில் வந்து பெரிய இடத்துல உள்ளது. வழங்குதா? இன்றைக்கி தௌஹீதுன்னு பேசக்கூடிய அனைவருக்கும் இவர் தான் முன்னாடி நிற்பார். தௌஹீது நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால், இந்த தர்காவெலாம் மூழ்கி போய் இருந்த மக்கள் மத்தியில் தொடர்ச்சியாக பல நூற்றாண்டுகள் அந்த ஆட்சியாளர்கள் பூரா நெஞ்சாங்க அந்த சஹாபாக்களுக்கு கபரை கட்டுறது, இது மாதிரி பண்ணுறது, எல்லா அநியாயம் பண்ணிட்டு கிடந்தாங்க. அனைத்தையும் எதிர்த்து ரொம்ப தைரியம் வேணும் அந்த காலத்தில். இங்கே உட்காந்து எதிர்த்துட்டு போயிடலாம், இஸ்லாமிய ஆட்சி நடக்கலை, நம்மளை கொல்ல போகிறது கிடையாது. இவங்க அங்கே சொன்னால் வெட்டி போடுவாங்க. ஆட்சியாளர்களே அவங்கெல்லாம் இருக்கிறாங்க, எல்லா விதத்தையும் அவங்க செய்கிறாங்க. எதிர்த்து வாயை திறந்து என்ன செய்வாங்க, ஆளை காலி பண்ணிடுறாங்க. அந்த இதில் பயப்படாமல் நினைஞ்சார், தைரியமாக எதையும் சொல்லக்கூடியவர் யார்? இப்னு தைமியாங்கிறது. அவருடைய ஃபத்வா மஜ்மூல் ஃபத்தாவா இப்னு தைமியான்னு ஒரு பெரிய வால்யூம் இருக்குது, 30 வால்யூம் பெரிய நூல்கள் எழுதியிருக்கிறார். இன்னும் ஏராளமான கிதாபுகள் எழுதியிருக்கார். குரான் விரிவுரை எழுதியிருக்காரு, நிறைய ஃபத்வா கொடுத்துருக்காரு. மக்களோட வாழ்ந்தவர், பிரச்சாரம் பண்ணிட்டு போனவர் இல்லை, மக்களோட மக்களாக போய் அடி உதைகள்லாம் வாங்கி வெட்டு குத்தெல்லாம் வாங்கி அந்த மாதிரி செஞ்ச ஒரு பெரிய புரட்சியாளர் யார்? இப்னு தைமியா. இவர் தான் இந்த அப்துல் வஹாபுங்கிறாங்கள, வஹாபிங்கிறாங்கல்ல, அவர் அதுக்கு பிந்தி வந்தவர். அவருக்கெல்லாம் முன்னோடி இவர் தான். இவரை பார்த்து அவர் என்ன செஞ்சார்,
மக்காவில் நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். சரி, அவர் என்ன செய்கிறாருன்னா இப்னு தைமியா கேட்குறாரு, இந்த இப்னு தைமியாவை வந்து இந்த அம்புட்டு பேரும் ஏற்றுக்குருவாங்க. யார் ஏற்றுக்கிற மாட்டான்னா சுன்னத் ஜமாத்து ஏற்றுக்கிற மாட்டான். மதுஹபு கம்பெனி யாரை ஏற்றுக்கிற மாட்டாங்க? இப்னு தைமியா ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஆனால் ஜமாத் இஸ்லாமி, சலஃபிகள், இந்த மாதிரி உள்ள தௌஹீதுங்கிற பேரில் இயக்க அம்புட்டு பேர் ஏற்றுக்குருவாங்க. இவர் ஒரு நல்ல அறிஞர், இவர் கரெக்டான ஒரு ஆளுன்னு ஏற்றுக்குருவாங்க. அவங்க தான் இப்போ ஹதீஸில் வந்து நமக்கு எதிராக நிற்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஹதீஸை மறுக்கக்கூடாது, குர்ஆனுக்கு மாற்றமாக இருந்தாலும் மறுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல இந்த சலபு கூட்டம். இவங்களும் ஏற்றுக்கொண்டாங்க. யார்? இப்னு தைமியா. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஒரு கேள்வி கேட்குறார். அதாவது அவர் ஒன்று தான் கேட்குறாரு, நம்மள்ட்ட அதை விட நிறைய கேள்வி இருக்குது. ஆனால் அவர் இந்த ஹதீஸில் ஒரு கேள்வி தான் கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னு கேட்டால், இது வந்து சனிக்கிழமை அல்லாஹ் முதல்ல படைக்கிறான் 1, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை 1 படைக்கிறான் 2, திங்கக்கிழமை 1 படைக்கிறான், செவ்வாய் 1, புதன் 1, வெள்ளி 1, 7 நாள் ஆகுது. ஆனால் அல்லாஹ் டோட்டல் உலகத்தை 6 நாளில் படைச்சாங்கிறான். அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், ஒவ்வொரு கிழமையும் போட்டு இங்கே வருது, 7 நாளும் படைத்தல் நடந்ததாக இந்த ஹதீஸ் சொல்லுகிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான் 6 நாளில் படைச்சேங்கிறான். எல்லாத்தையும் படைச்ச எவ்வளோ நாள்? 6 நாளில் அனைத்தும் படைக்கப்பட்டு. நாள்னா இந்த நாள் கிடையாது, அதை விளங்கிக்கிறணும். இப்போ நாள்தான் நம்ம என்ன விளங்கி வச்சுருக்குறோம்? அது கிழமை போட்டு வரக்கூடிய நாள் கிடையாது. கிழமை வர்றதா இருந்தால் சூரியன்லாம் வரணும். ஒரு கிழமைன்னு சொல்கிறாருந்தா என்ன செய்யணும்? முதல்ல பூமியை படைக்கணும், இரவு பகல் வரணும். ஒன்றும் படைக்க முன்னாடி இப்படி கிழமை இருக்கு? எதுவுமே படைக்கப்படாட்டி எப்படி வியாழக்கிழமை எப்படி வரும், வெள்ளிக்கிழமை எப்படி வரும்னு? கிழமைன்னு வருவதாக இருந்தால் அதுக்கு என்ன வரணும்? முதல்ல பூமி முதல்ல படைக்கப்பட்டுறணும். அதுக்கு பூமிக்கு சூரியன்லாம் என்ன செய்யணும்? உதிக்கிறது மறைதெல்லாம் ஏற்படணும். அப்படிலாம் ஏற்பட்ட பிறகு செய்கிற காரியத்தை தான் புதன் வியாழன்னு சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி நாளே கிடையாது. 6 நாள்னு அர்த்தம் என்னன்னு கேட்டால் 6 யுகங்கள். அதாவது சூரிய சந்திரன்லாம் இல்லாத காலத்தில் எல்லாம் படைக்கிறான். அதுக்கு பிறகு தான் எல்லாம் வரப்போகுது. ஒன்றும் இல்லாமல் இருந்தால் நல்லா படைக்கிறான். ஒன்றும் இல்லாமல் இருந்து படைக்கும்போது அங்கே வெள்ளிக்கிழமை எங்கே, சனிக்கிழமை எங்கே? அந்த கேள்வியெல்லாம் நமக்கு இருக்குது. அவர் அந்த கேள்வியெலாம் கேட்கல. 7 நாளில் படைச்சா அந்த ஹதீஸ் சொல்லுது. குர்ஆன் சொல்லுது 6 நாளில் படைச்சதா. இது சரியில்லைன்றார். அப்போ அவர் யார் ஹதீஸை எதனால் மறுத்தார்? குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்குது. அப்போ 6 நாளில் படைச்சதுக்கு என்னென்ன வசனம்லாம் இருக்குது பாருங்கள். 7:54 எடுங்க. 7:54 அங்கே அதில் போட்டிருக்க டிஸ்பிளேயில் வரும். அப்போ ஹலக்க சமாவாத்தி உள்ளாரில் ஃபி சித்தத்தை ஐயாமின், வானத்தையும் பூமி எல்லாம் என்ன செஞ்சான்? 6 நாளில் படைத்தான். அதே மாதிரி வந்து 11:7 வருது, ஹலக்க சமாவாத்தி உள்ளாரில் ஃபி சித்தத்தை ஐயாமின், அதுவும் 6 நாளில் படைச்சுட்டு வருது. 25:59 வருது, ஹலக்க சமாவாத்தி உள்ளாரில் மா பைனஹுமா ஃபி சித்தத்தை ஐயாமின், வானம் பூமி அதில் இடைப்பட்ட அத்தனையும் அல்லாஹ் படைத்தது நாளில் 6 நாளில். அதே மாதிரி வந்து 32 நாளில் வருகிறது, ஹலக்க சமாவாத்தி உள்ளாரில் மா பைனஹுமா ஃபி சித்தத்தை ஐயாமின், வானம் பூமி இடைப்பட்ட அத்தனையும் படைச்சதுனால 6 நாளில் அப்படின்னு வர்றதுனால 50:38 வருகிறது, 57 நாளில் வருகிறது. இந்த வசனங்களை அவர் குறிப்பிட்டு காட்டலை, பொதுவாக சொல்லிடுறாரு. குர்ஆனில் எத்தனை நாளில் படைச்சா சொல்லப்படுது? 6 நாள். 6 நாளுக்குள்ள வசன நம்பர் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். அவர் அந்த வசனத்தை மென்ஷன் பண்ணலை, எல்லாரும் தெரிஞ்சதுனால. குர்ஆனுக்கு மாற்றமாக என்ன செய்கிறாருன்னா இந்த ஹதீஸ் 7 நாள்னு வருது. அப்போ 6 நாளில் அல்லாஹ் படைச்சதுக்கு மாற்றமாக என்ன வருது? 7 நாள் வருதுங்கிற ஒரு காரணத்தை சொல்லி அவர் குர்ஆனுக்கு மாற்றன்னு மறுக்கிறார்ல. இப்போ மறுக்காதவன் வந்து இதுக்கு பதில் சொன்னால் மறுக்கிற சரிதாங்கிறாங்க. ஆமாம் சரிதான், 7 நாளில் படைச்சதாக வரும்போது ஏற்றுக்கிற முடியாதுன்னு இது ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க எல்லாருமே. அப்போ நம்ம குர்ஆனுக்கு மாற்ற முடியாது ஏதாவது சொன்னோம்னா அது ஹதீஸை மறுக்கிறாங்கிறாங்க. இது அம்புட்டு பேர் என்ன செய்கிறான்? இந்த ஹதீஸ் சரியில்லைங்கிறாங்க. இப்னு தைமியா சொல்லிட்டார்ல, இப்னு தைமியா சொன்னதுனால என்ன செய்கிறாங்க? இந்த ஹதீஸ் சரியில்லை தான், ஏற்றுக்கிற முடியாது. ஏன்னா 6 நாளில் தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான், இது 7 நாள் வருது. நம்பரை வரதுன்னா ஒரு விளக்கமெல்லாம் மழுப்ப முடியலை. 6, 7 முரண் தானே. 6 நாள் 7 நாளுங்கும் போது அல்லாஹ் படைச்சதுக்கு சொன்னதுக்கு மாற்றமாக இந்த ஹதீஸ் பேசுதுன்னு மறுத்துடுறாரு. ஆனால் இதை நம்மளும் தான் மறுக்கிறோம், அவரும் மறுத்துறாரு, எல்லாரும் மறுக்கிறாங்க. இதில் ஒரு விஷயத்தை கவனிக்க என்னென்னு கேட்டால், அல்லாஹ் வந்து படைத்தல் என்று சொல்கிறது வானத்தை சொல்கிறான், பூமியை சொல்கிறான், மற்ற இடைப்பட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறான். ஹலக்க சமாவாத்தி உள்ளார்ந்த பைனகுமா, இடைப்பட்டதுங்கிறதுல வந்து வானம் பூமிக்கு இடைப்பட்டு தான் எல்லாமே. சூரியன், சந்திரன், கோள் எல்லாமே அதுக்குள்ளே அடங்கிடும். அண்ட சராசரங்கள் அனைத்தையும் சொல்லக்கூடிய வகையில் இவளையும் படைத்திருக்கிறான். இதில் வந்து அந்த பொருள்களுக்கு தான் இதில் படைத்தல் சொல்லப்படுது. இதில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், பூமியை படைச்சிட்டானா, பூமியை படைத்தவுடனே அதில் மழையை படைச்சது ஒரு நாளாம், அதுக்கப்புறம் மரத்தை படைச்சது ஒரு நாளாம்,
அப்படிலாம் வருது, மரத்தை படைச்ச ஒரு நாள்ண்டு. அதுக்கப்புறம் கெட்டவைகள் நல்லவைகள் இருக்கும்ல, கெட்டதை படைத்தது கெட்டதுங்கிற ஒரு பொருளா, அதை செவ்வாய்க்கிழமைங்கிறாங்க. ஒளியை படைத்தது வந்து புதன்கிழமை. சூரியனை வச்சா ஒளி தன்னால் வந்துட்டு போகுது, சூரியன் வந்துட்டு என்ன செஞ்சிடறேன், ஒளி வெளிச்சம் தன்னால் வந்துட்டு போகுது. இப்படியான ஒரு விஷயங்கள்லாம். அது மாதிரி கால்நடைகளை படித்தது வியாழண்டு. அப்படி இப்படி பிரித்து சொல்கிறார். பூமியை படைக்கிறதுக்கு நிறைய நாள் வருதுங்க. பூமியை படைக்கிறது எத்தனை நாள் வருது, பூமியை தனியாக படைத்தான், அப்புறம் மலையை ஒரு நாள் உட்காந்து படைக்கிறான், அப்புறமேல் மரங்களை ஒரு நாள் வந்து படைக்கிறான், அதுக்கப்புறம் வந்து கால்நடைகளை ஒரு நாள். பூமிக்கு 6 நாள் தேவைப்படுது. இவர் இந்த ஹதீஸ் பிரகாரம் பூமியை படைக்கிறதுக்கு எத்தனை நாள் தேவைப்படுது, 6 நாள் வந்துடுது. பூமியை ஒரு நாள் படைக்கிறான், பூமியை படைச்சிட்டு மலையை ஒரு நாள் படைக்கிறான், அப்புறம் மரத்தை ஒரு நாள் படைக்கிறான், அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு பூமிக்கு வெளிச்சத்தை தனியாக அது ஒரு நாள் படைக்கிறான், அதுக்கப்புறம் கால்நடைகளை ஒரு நாள் படைக்க போகிறான், அதுக்கப்புறமா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறான்னு சொல்லிட்டு என்ன செய்யறது, இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் பூமிக்கு 50 நாள் தேவைப்படுது. இப்படியெல்லாம் சொல்கிறது ஒரு விஷயம் மாற்றமாக இருக்குது. அது போக கிழமையெல்லாம் ஏது அப்போ அந்த கோணம் வந்துடுதுல. 6 நாளில் படைச்சான்னு சொன்னால் அந்த நாளுக்கு வந்து யுகம்னு அர்த்தம். 6 காலகட்டங்களில் அல்லாஹ் படைத்தான்னு சொல்லி என்ன செய்கிறோம், அதை எடுத்துக்கொண்டு போயிடலாம். பேர் சொல்லலை, வெள்ளி சனின்னு பேர் சொல்லலை. இங்கே என்ன செய்யுது, இந்த நாளை சொல்கிறது, இங்கே உள்ள நாள் மாதிரி சொல்லப்படுது. வெள்ளி சனின்னு எப்படிப்பா நீங்கள் முடிவு எடுப்பீங்க, வெள்ளி சனி ஒன்றுமே இல்லையே. ஒரு நாள் முடிகிறதானா 24 ஹவர்ஸ் வரக்கூடிய ஒரு செட்டப் வந்த பிறகு தான் நாள் வரும். அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுக்கு மாற்றமாக இது இருக்குது. இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ நம்ம அதெல்லாம் விட்டுருவோம், உள்ளுக்குள்ளே போக வேண்டியதில்லை. இப்னு தைமியா ஏன் மறுத்தார்? நம்ம என்ன கேட்குறோம், இது யாரும் சொல்லாதுன்னு சொல்லி தானே சண்டைக்கு வர்றீங்க, இது யாருமே சொல்லலைன்னு தான் சண்டைக்கு வர்றீங்க. அப்போ இப்போ இப்னு தைமியா சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் 7 நாள் படைத்ததாக வர்ற ஹதீஸு அறிவிப்பாளர் கரெக்டாக இருக்குது, அவர் எதை பார்க்குறாரு, அதை 2வது பார்த்துக்குறோம், குரானுக்கு உள்ள பதில் சொல்லுங்கிறார் அவர். அறிவிப்பாளர் அப்புறம் பார்த்துக்குருவோம், குரானுக்கு ஆன்சர் பண்ணு. குரானில் 6 வருதுல்ல, இவர் ஏன் 7 ஹதீஸில் வருது, ரசூல்லா சொல்லலை. இதுக்கு என்ன அர்த்தம், இதை ரசூல்லா சொல்லியிருக்க மாட்டார், ரசூல்லா சொன்னதை மறுக்கலை. அவர் என்ன சொல்கிறாரு, இதை ரசூல்லா சொல்லவில்லை, சொல்ல மாட்டாங்க. குரானுக்கு மாற்றமாக அப்படி பேசுவாங்க, வஹீங்கிறது குரானுக்கு ஒட்டி தானே பேசுவாங்க, குரானுக்கு மாற்றமாக எப்படி ரசூல்லா பேசுவாங்க? அப்போ யாரோ ஒருத்தர் சொல்கிறாரு, அவர்கிட்ட ஏதோ கோளாறு வந்திருக்கலாம். இது உலகமெல்லாம் சேர்ந்து சொல்கிற குரானுங்கிறது, உலகமே சேர்ந்து குரான் நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை ஒருத்தர் சொல்கிறார் ரசூல்லா சொன்னதாக, அவர்கிட்ட ஏதோ மிஸ்டேக், அவருக்கு அடுத்து வந்தவர்கிட்ட மிஸ்டேக், அவர் அடுத்து ஏதோ ஒரு இடத்துல கோளாறு நடந்திருக்கும், அதனால் இந்த மிஸ்டேக் ஏற்பட்டிருக்குமே தவிர இது வந்து ஹதீஸ் கிடையாது என்று மறுத்துட்டார். இவர் யார் இப்போ, இது குரான் ஹதீஸ் மறுப்பாளர்? அப்போ இப்படி இல்லவே இல்லைங்கிறீங்களே, இப்படி ஒரே கான்செப்டே இல்லைங்கிறீங்களே, இவரை தானே எல்லோரும் கொண்டாடுறீங்க இப்னு தைமியாவை. இந்த தௌஹீத் வட்டாரத்தில் 50 பேரும் கொண்டாடுறீங்கல்ல, அவரையும் மறுத்தாரு, அவரையும் திட்டமாட்டேங்கிறீங்க. அப்போ வந்து இருக்குது, உசூலில் இருக்குது. இவங்க சொல்லாத ஒன்றை நம்ம சொல்கிறோம். எதில் சொல்கிறோம், உசூலை மாற்றலை, குரானுக்கு மாற்றங்கிற உசூலை வந்து கவனிக்காமல் சில ஹதீஸை கண்டுக்கிறாமல் இருப்பாங்க. இந்த ஹதீஸும் குரானுக்கு மாற்றம்னு நம்ம சொல்கிறோம்ல, இவன் என்ன புதுசாக கண்டுபிடிச்சிட்டாங்கிறதுக்கு மறுக்கிறாங்களே தவிர இந்த விதி இல்லாத விதியா, இருக்கிற விதி தான்.